ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதில் நம்ம வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஒரு கொஷின், சில கொஷின்ஸ்லாம் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அந்த கொஷின்ஸை பார்த்துட்டு இதுக்கப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா முடிச்சதுக்கப்புறம் எது பார்க்க போகிறோம்? டார்க்குங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும். சரியா? இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இப்போ இன்னைக்கு முடியாது. சரியா? நாளைக்கு காலையிலேருந்து டார்க் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, கவனிக்கலாம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தோமா? ஒரு 4 ஸ்பியர் கொடுத்துருந்தோமாப்பா, கரெக்டாப்பா? 4 ஸ்பியர் கொடுத்துருந்தோமா, ஞாபகம் இருக்கா? ஒரு 4 சாலிட் ஸ்பியரா? சாலிட் ஸ்பியர் தானேப்பா? சாலிட் ஸ்பியரு ஸ்கொயரோட கார்னரில் வச்சுருந்தாங்க, கரெக்டுங்களா? ஸ்கொயரோட கார்னரில் வச்சுருந்தாங்க. எல்லு எல்லு என்ன ஸ்பியரு? சாலிட் ஸ்பியரு. சாலிட் ஸ்பியரு 4 சாலிட் ஸ்பியரை சுத்த போகிறாங்க. 4 சாலிட் ஸ்பியரை சுத்த போகிறாங்க. ஆக்சஸ் எப்படி இருந்திருக்கும்? ஒரு கொஸ்டினில் இப்படி கூட கேட்குறாங்க. இதில் ஆக்சஸ் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்படி இல்லையா, டயக்னலாக பாஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அப்படி தானேப்பா? இது வந்து இந்த ஆக்சஸ் வந்து ஏ டேஷ்னு வச்சுக்கோமே. அதே மாதிரி டயக்னலாக பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது இல்லையா? இது வந்து பி டேஷ்னு வச்சுக்கோமே. ஓகேங்களாப்பா? நான் ஃபைண்ட் அவுட் ஐஏ டேஷ், அதுக்கப்புறம் ஐபி டேஷ். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஏஏ டேஷ் ஆக்சஸ் அண்ட் பி டேஷ் ஆக்சஸ். சரிங்களா? போத் ஆக்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா parallel டு த பிளேன். ஏஏ டேஷ் அண்ட் பி டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா parallel டு த பிளேன். அது என்ன parallel டு த பிளேன் அப்படின்னா, வாட் இஸ் மீனிங் ஆஃப் parallel டு த பிளேன்? இப்போ நீங்கள் வந்து இது வந்து இது இப்படி இருக்குது, இதுதான் பிளே. யூ டேக் திஸ் பிளேன் எடுத்துட்டீங்க, என்ன பார்த்து மறைக்கிற மாதிரி பிளேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சஸ் வந்து இந்த பிளேன் மேலே இருக்கு, நாட் பர்பண்டிகுலரா இல்லை. பர்பண்டிகுலர்னா இப்படி பாஸ் ஆகும்லப்பா. பர்பண்டிகுலர்னா இப்படி பாஸ் ஆகும். பர்பண்டிகுலர்னா பேரலா இருக்கு. பேரலா இருக்கு. வாட் இஸ் ஃபார்முலா ஃபார் ரேடியஸ் வந்து ஆறா, மாஸ் வந்து எம், ரேடியஸ் வந்து ஆறு கொடுத்துருந்தோமா? மாஸ் வந்து எம், ரேடியஸ் வந்து ஆறு. வாட் இஸ் ஆன்சரு? சரிங்களாப்பா? ஐஏஏ டேஷ். என்ன ஆன்சர் கொடுத்தீங்க? சரி பார்ப்போமா? என்ன ஆன்சரு சார்? ஐஏஏ டேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்பியர். என்னப்பா ஃபார்முலா? சாலிட் ஸ்பியருக்கு நம்ம என்ன படிச்சிருந்தோம்? ஃபார்முலா என்ன படிச்சிருந்தோம்? எனி ஒன் ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது சார். அது வந்து எக்ஸ் ஆக்சஸாக இருக்கட்டும், இல்லை ஒய் ஆக்சஸாக இருக்கட்டும், இல்லை ஜெட் ஆக்சஸாக இருக்கட்டும், சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுது அப்படின்னாவே ஐஎக்ஸ்எக்ஸ் டேஷ், ஐஒய்ஒய் டேஷ், ஐஇசட் டேஷ். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஹாலோவை விட சாலிடுக்கு கம்மியாக இருக்குன்னு படிச்சிருக்கோமா? 2/5 mr². வெரி குட்யா, சூப்பர். ஓகேங்களா? அப்போது சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆனாலே, அது வந்து பேரலாக இருக்கட்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கட்டும், சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆனாலே 2/5 mr². அப்போ நமக்கு இங்கே பாருங்க, இந்த ஏஏ டேஷை பொறுத்த வரைக்கும் இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்பியர், இது செகண்ட் ஸ்பியர், தேர்ட் ஸ்பியர், இது ஃபோர்த் ஸ்பியர்னா ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கும் செகண்ட் ஸ்பியருக்கும் ஏஏ டேஷ் வந்து சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுது. again I am repeating, ஏஏ டேஷ் ஆக்சஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பியர்லையும் செகண்ட் ஸ்பியர்லையும் சென்டர் ஆஃப் மாஸில் தான் பாஸ் ஆகுது. ஆனால் 3 and 4 இருக்குல்ல, அது சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகலை. புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த ஐஏஏ டேஷ் இருக்குல்லப்பா, ஓகேங்களா? அது வந்து இப்போ I1 இருக்கட்டும், I2 இருக்கட்டும், இது ரெண்டுமே சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுது. ஓகே, இது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த I3யும் I4ம் எப்படி இருக்குன்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அப்படி தானேப்பா? சென்டர் ஆஃப் ஆக்சிஸ்க்கு பேரலல் டு சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ். அப்படி தானே? பேரலல் டு சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கோமே. ஓகேங்களா? அப்போ இதுக்கு பேரலல் ஆக்சிஸ் தேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ ஒரு ரெண்டு ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா வந்துடும் சார்? 2/5 mr² வந்துடும். கரெக்டுங்களா? 2/5 mr² வந்துடும். I3 I4 அதுவும் ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தானே, பேரலாக தானே இருக்குது, ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இன்னொன்று சொல்ல போனால் எல் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கரெக்டு தானேப்பா? ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுதப்பா. இங்கே பாரு, இங்கே இருக்கப்பா ஆக்சஸ், இங்கே இருக்கா? இங்கே இருக்கா ஸ்பியரு? பின்னாடி வரைஞ்சிக்கோமா, ஒரே இடத்துல வந்து ஒன்றும் புரியாது. இப்போ இங்கே இருக்கப்பா ஆக்சஸ் ஏஏ டேஷு. ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கா ஸ்பியரு? இங்கே இருக்குது ஸ்பியர். இப்போ இங்கே இருக்குது ஸ்பியரு. ஓகேங்களா? நமக்கு எந்த ஆக்சஸ் ரொட்டேஷனல் ஆக்சஸ்? இந்த ஆக்சஸ் தான் ரொட்டேஷனல் ஆக்சஸ். அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஏஏ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகிற ஃபார்முலா. அப்படி தானேப்பா? அப்போ நமக்கு இதுதான் ஐசிஓஎம் ப்ளஸ் மாஸ் இன்ட்டு இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் எல். சரிங்களா? அப்போ மாஸ் இன்ட்டு அப்போ என்ன வரும்? கண்டிப்பாக
நமக்கு 2 ஸ்பியருக்கும் ஒரே எல்லு தான், ரெண்டுமே சென்டர் ஆஃப் மாஸில் தான் பாஸ் ஆகுது. அப்போ 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். ஃபார்முலா என்ன? ஐசிஓஎம் ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். கரெக்டாப்பா? மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ நமக்கு இதுக்கு மல்டிப்ளை பண்ணால் 4/5 எம்ஆர் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு ஐசிஓஎம் வந்து ஒரு 2/5 எம்ஆர் ஸ்கொயரு ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். கரெக்டாப்பா? மாஸ் இன்ட்டு எல் ஸ்கொயர்டா? மாஸ் இன்ட்டு எல் ஸ்கொயர். இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 4/5 எம்ஆர் ஸ்கொயர்டு ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொரு 4/5 எம்ஆர் ஸ்கொயர்டு ஒன்று, ஓகேவா, ப்ளஸ்ஸு 2 எம்எல் ஸ்கொயர். என்னப்பா வந்துச்சு ஆன்சரு? அப்போ ஆன்சர் வந்து என்னப்பா நமக்கு 8/5 எம்ஆர் ஸ்கொயர்டு 8/5 எம்ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 எம்எல் ஸ்கொயர். ஆன்சர் யாருக்காவது வந்துச்சு இந்த ஆன்சரு? யாரும் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க? யார்? சஞ்சய். வெரி குட் சஞ்சய். ஓகே, கிளியர்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? வந்துச்சு. ஐஏஏ டேஷ் முடிஞ்சிருச்சா? ஐஏஏ டேஷ் முடிஞ்சிருச்சா? ஐஏஏ டேஷ் முடிஞ்சிருச்சா? ஐஏஏ டேஷ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு. கிளியரா இருக்காங்களா? எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா? ஐஏஏ டேஷ் முடிஞ்சது. கிளியரு, பக்கா. சரி, ஓகே ஓகே. இதுல ஒரு பையன் கேட்டான் என்கிட்ட. என்ன கேட்டான்? சார் இப்போ இங்க இருக்கா சார், சரிங்களா, இங்க இருக்கா சார் 4 ஸ்பீர் இப்படி இருக்கா சார், சரிங்களா, நம்ம வந்து இப்போ ஒரு பாயிண்ட் மாஸ், பாயிண்ட் மாஸ், இப்போ பாயிண்ட் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா என்னப்பா? இதுதான் பாயிண்ட் மாஸ் எம், ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்க இருக்கு. இப்போ இது டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 6. என்னப்பா ஃபார்முலா இருக்கு? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, பாயிண்ட் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சார் எம்ஆர் ஸ்கொயர் சார். வெரி குட், எம்ஆர் ஸ்கொயர் சார். சரிப்பா, சப்போஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இங்க இருக்கு, என்னப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னையா? இது பாயிண்ட் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேயா? அந்த மாஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ நமக்கு அந்த மாஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், எங்கேயாவது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லை. பாயிண்ட்டுக்கு என்னையா சைஸ் இருக்கு? சைஸே இல்லை. நீ சார் இல்லை சார் இத்தினூண்டு இருக்குல்ல, இந்த இத்தினூண்டு அதெல்லாம் 0. அப்போ என்ன பண்ண நம்ம பையன் உடனே இவன் நம்ம அந்த சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்டை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? மொத்த மாசையும் பாயிண்ட் மாஸாக மாற்றி நீங்கள் சென்டர் ஆஃப் மாஸில் வைக்கலாம். அதான் சென்டர் ஆஃப் மாஸோட கான்செப்டே. என்டையர் மாசையும் நம்ம ஒரு பாயிண்ட்ல கொண்டே வைப்போம். தட் பாயிண்ட் இஸ் கால்டு சென்டர் ஆஃப் மாஸ். நம்ம என்ன பண்ணிட்டான்? இந்த மொத்த மாசையும் கொண்டாந்து இந்த பாயிண்ட் மாஸ்ல வச்சுட்டான். எப்படி யோசிச்சிருக்கான் பாரு, வச்சுட்டான். இதையும் பாயிண்ட் மாசா மாத்திட்டான், இதையும் பாயிண்ட் மாசா மாத்திட்டான். மாத்திட்டு இப்போ என்ன பண்ணிட்டான்? இந்த 1 ஸ்பியருக்கும் 2 ஸ்பியருக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. புரியுதா இல்லையா? ஏன்னா இது வந்து பாயிண்ட் மாஸ், இதுக்கு வந்து மாஸ் இன்டூ எல் ஸ்கொயர் போட்டான். அப்போ ஆன்சர் வந்து போட்டான் 2 ml ஸ்கொயர் போட்டான். புரியுதா? என்ன பண்ணாங்க? இது பண்ண, இது வந்து மீனிங்கே இல்லை. ஏப்பா நீ எப்படிப்பா ஒரு ஸ்பியர் இருக்கு, இந்த ஸ்பியரை நீங்க சுத்துறீங்க, இது சுத்தும் போது அந்த ஸ்பியருக்கு வந்து ரெசிஸ்டன்ஸே கொடுக்காதுன்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நீ கண்டிப்பா அந்த ஸ்பியரை சுத்துறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தானே ஆகணும். நீ எப்படி ஃபோர்ஸ் கொடுக்காம அதை சுத்த வைப்ப? புரியுதுங்களா? அதனால இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியால கொண்டாந்து எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பாயிண்ட் மாஸா மாத்தி நீங்க அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதை மறந்துடக்கூடாது. அதுக்குதான் அப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து பாயிண்ட் மாஸா மாத்தி எங்க வைக்கணும்னு சொன்னேன். யாராவது கமெண்ட் பண்ணுங்க. எங்க வைக்கணும்னு சொன்னேன்? பாயிண்ட் மாஸா மாத்தி எங்க வைக்கணும்னு சொன்னேன்? எங்க வைக்கணும்னு சொன்னேன்? சென்டர் ஆஃப் மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறேன்னு சரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கும் போது இல்ல சார் நான் பாயிண்ட் மாஸா மாத்தி கண்டுபிடிக்க போறேன்னா சென்டர் ஆஃப் மாஸ்ல வைக்க கூடாது, எங்க வைக்கணும்னு சொன்னேன்? புடிச்சாம் பாயிண்ட் ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். புடிச்சமா? ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் புடிச்சமா? புடிச்சமையா? மாசத்துக்கும் ரூட்டையா இருக்கு, மாசத்துக்கும் ரூட்டையா இருக்கு. புடிச்சமையா? தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். கரெக்ட், சரிங்களா? அதனால இந்த விஷயத்த பண்ணாதீங்க. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பொறுத்த வரைக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்ல வச்சு வேலையை பார்க்க. சரியா? சரி, ஓகேப்பா. ஓகே, வாட் இஸ் ஆன்சர் ஃபார் ஐபிபி டேஷ்? ஐஏஏ டேஷ் கண்டுபிடிச்சிட்டேன். வாட் இஸ் ஐபிபி டேஷ்? சொல்லுப்பா. வாட் இஸ் ஐபிபி டேஷ்? வாட் இஸ் ஆன்சர்? கண்டுபிடிக்கலாமே நீங்களே. ஐஏஏ டேஷ் கண்டுபிடிச்சிட்டேன். வாட் இஸ் தி ஐபிபி டேஷ்? ஓகே, வாட் இஸ் ஐபிபி டேஷ்? போட்டுமா? நானும் போடுறவா? நீங்களுக்கு ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணலாமா? ஐபிபி டேஷ்
I'm also trying. Okay, IBB dash செகண்டும் ஃபோரும் சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுது. சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுது ஆக்சிஸு. அப்படி தானேப்பா I2வும் I4வும் இந்த பிபி டேஷ் வந்து பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் 2 1 2 3 4 கிடையாது. பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் மாஸ் ப்ளஸ் I3யும் சாரி I1ம் I3யும் அதானப்பா I1ம் I3யும் எப்படி இருக்குன்னா பிபி டேஷ் எப்படி இருக்குப்பா ஆக்சஸ் வந்து எப்படி இருக்குன்னா பிபி டேஷ் எப்படி இருக்குன்னா பிபி டேஷ் வந்து எப்படி இருக்குன்னா பேரலல் டு அப்படிதானப்பா பேரலல் இருக்கு. பிபி டேஷ் வந்து பேரலலாக இருக்கு. கரெக்டு. அப்போ இதுக்கு ஆன்சர் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு என்ன வரும் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் 2 டைம்ஸ் வரும். ஃபார்முலா சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆனால் 2/5 mr² போட்டுருவீங்க. ஏன் 2 போடுறோன்னா 2 ஸ்பியருக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால. அடுத்து இது பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணும். பேரலல் ஆக்சிஸ் தியரத்தை யூஸ் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். ICOM வரும் 2/5 mr² வந்துடும். ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். என்னப்பா டிஸ்டன்ஸ் ஸ்கொயரு? வெரி குட்யா, சூப்பர்மா. ஏன்னா நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம் இது எல்லு இது எல்லு இது எல்லு இது எல்லுனா இது வந்து √2Lன்னு படிச்சிருக்கோமாப்பா. இது எல்லு இது எல்லுனாவே வெக்டார்ல படிச்சிருக்கோம். இது √2L 90 டிகிரி இருக்கிறதுனால √2L பாதி. ஏன்னா ஆக்சஸ் இப்படி பாஸ் ஆகுது, ஆக்சஸ் வந்து இப்படி பாஸ் ஆகுது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் √2L பாதி L/√2 வரும். L/√2. அப்போ L/√2 தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி போனதுக்கும் இதுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். அப்போ கண்டிப்பாக என்ன ஆன்சர் வந்து இது ஒரு 4/5 mr², 4/5 mr² வந்து 8/5 mr² வந்துடும். ப்ளஸ்ஸு இது உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ √2 ஸ்கொயர் பண்ணால் 2. இல்லை அதே ஆன்சர் வர மாதிரி இருக்குது. இப்போ 2 இல்லை வெறும் ml² வருது இல்லை அப்படிதானப்பா. ஸோ 2ml²/2ன்னு வரும். 2 கேன்சல் ஆகிடும். அப்போ எது IBB டேஷ் IAA டேஷை வச்சு சுற்றுறது ஈஸியா IBB டேஷ் வச்சு சுற்றுறது ஈஸியா? எந்த ஆக்சிஸை வச்சு சுற்றினா ஈஸியாக சுற்றிடலாம்? IAA டேஷா IBB டேஷா? which one gives more resistance? more resistance வந்து AA டேஷ். புரிஞ்சுதா கிளியரா? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலா ஷீட் எழுதி நீ எனக்கு அனுப்புவா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மட்டும் கண்டிப்பாக உனக்கு அதுலேருந்து ஒரு கொஷின், அதாவது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாலேருந்து கேட்கணும்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கேன், நீ மிஸ் பண்ண மாட்டேன். ஓகே சரி, ஓகேப்பா. சரி நெக்ஸ்ட் கொஷின். இதானே ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம். ஹோம்ஒர்க்ஸும் முடிச்சாச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். ராடு பார்த்தோம்ல, ராடுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன சார்? ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் இன் ரொட்டேஷனல் மோஷன். சரிப்பா. ஆக்சஸ் இங்கே பாஸ் ஆகுது. இது வந்து O டேஷ். ஓகேவா? அடுத்து இங்கே ஒரு டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ஆக்சஸ் பாஸ் ஆகுது. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/4. இது AA டேஷ். ஃபைண்ட் த ராடு. திஸ் இஸ் ராடு. மாஸ் வந்து M, லென்த் வந்து L. ஃபைண்ட் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா about IAA dash. பார்ப்போம். I am waiting for your answer. கண்டுபிடிச்சு சொல்லுங்க. (19ml²/40). Anyone? ஒரு சஞ்சய் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. வேற யாரும் ஆன்சர் பண்ணலையா?
சஞ்சய் சார் என்னப்பா இவ்வளவு நேரம் என்ன பாத்தியா? நேரம் ஃபார்ம் நீ பாரு வீடு தெரியும் அந்த அடிப்பல இல்லை ஃபார்முலா மறந்து போச்சு தானே? ஃபார்முலா ஞாபகம் இருந்திருந்தா இந்நேரம் டக்கு டக்குன்னு ஆன்சர் வந்துருக்கும். சரியா? இந்த வரேன். நாலாளுக்கு ஒரு ஆன்சர் சொல்றீங்க. ml ஸ்கொயர் பை 12 ml 7 ml ஸ்கொயர் பை 24. ஓகே சரி பார்ப்போமா? பார்ப்போம் என்ன ஆன்சர் பார்ப்போம். கவனிக்கலாமா? சரி விடு போடலாம். போடுறேன். சொல்யூஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே 3 பேர் தான் ஆன்சர் பண்ணுறா. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. சரி உடனே எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஐஏஏ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா பேரலாக்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி ஸோ ஐஓஓ டேஷ் ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா ஐஓஓ டேஷ் வந்து எண்டில் பாஸ் ஆகுதப்பா. அப்படின்னா எம்எல் ஸ்கொயர்டு பை 3 அப்படி தானே? ப்ளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் வந்து L/4 த ஹோல் ஸ்கொயர். அப்படி போட்டோம்னா எம்எல் ஸ்கொயர்டு பை 3 வருது ப்ளஸ் எம்எல் ஸ்கொயர்டு பை 16 வருது. அப்படி தானேப்பா? பேரலாக்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணால் 16 வருது. அப்போ 16 + 3 வந்து 19 ml ஸ்கொயர்டு பை 48 வந்துச்சா ஆன்சரு? ஆனால் இது ராங். திஸ் இஸ் ராங். ஒய் ராங்? ஒய் சார் ராங்? தீஸ் ஏஏ டேஷ் அண்ட் ஓஓ டேஷ் இஸ் பேரலல் ஆக்சிஸ் சார். தென் ஏன் தப்பு ஆன்சர்ல? இது ரெண்டுமே பேரலல் ஆக்சிஸ் தானே, அப்புறம் ஏன் இந்த ஆன்சர் தப்பு? யாரா சொல்லுங்க பாப்போம். பிச்சாங்க பாத்தியா பாயிண்ட். ராமகோமதி கரெக்டுமா? வெரி குட்மா. சார் பேரலல் ஆக்சிஸ் ஏறும்னா என்ன தெரியுமா சார்? சென்டர் ஆஃப் மாஸ்ல ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா உள்ள ஆக்சிஸ்ல தான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது நம்ம படிச்சோம். நான் சொன்னேன்னா அங்க ஒரு டேர்ம் கேன்சல் ஆச்சா? அந்த 2md² ஒரு டேர்ம் வந்து கேன்சல் ஆயிருக்குமே. அது ஏன் கேன்சல் ஆச்சு? அது வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ல அந்த ஆக்சிஸ் இருக்கிறதுனால தான் நீ அதை டெரிவேஷன் எடுத்து பார்த்தா தெரியும். சரி அது உனக்கு மறந்து போச்சுன்னா கூட எகெயின் ஐம் டெல்லிங் திஸ் இஸ் எந்த ஒரு ஏதாவது 2 ஆக்சிஸ் பேரலா இருந்தாலும் எடுத்து தூக்கி போட்டுறக்கூடாது. நீ கண்டுபிடிக்க போறீல, நீ தானே கண்டுபிடிக்க போற. அந்த கண்டுபிடிக்கிற ஆக்சிஸ் வந்து எதுக்கு பேரலா பார்க்கணும்? சென்டர் ஆஃப் மாஸ்க்கு பேரலா. புரியுதா? இங்க எங்க எழுதியிருக்கோம் நம்ம, அதனாலதான் ஒவ்வொரு வாட்டி இங்க ICOMனு எழுதுறோம். புரியுதா? புரியுதாப்பா? அதான் மேலே எழுதுறோம் ICOM. நீ பாட்டுக்கு பேரலா எல்லா ஆக்சிஸையும் தூக்கி போட்டுறக்கூடாது. நீ கண்டுபிடிக்கிற ஆக்சிஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும்னா அது கண்டிப்பா எந்த ஆக்சிஸில் உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அந்த இடத்துல எழுதணும்? சென்டர் ஆஃப் மாஸ்க்கு பாஸ் ஆகுதுல அந்த ஆக்சிஸ் தான் எழுதணும். ஓகேவா? அதனாலதான் குழப்பறதுக்கு நீ கொடுத்துருக்காங்க, வேணும்னே கொடுத்துருக்கான். பத்தியா? நீ இதை பண்ணுவேங்கிறதுக்காக தான் இந்த ஆக்சிஸையும் கொடுத்துருக்கான். நம்ம ட்ராப்ல உள்ள வைக்கிறோம் பத்தியா இல்லையா? அப்போ ஃபார்முலா என்னன்னா திஸ் இஸ் நாட் ஆன்சர். சரியா? according to parallel axis theorem IAA dash equal to ICOM not IOO dash plus mass into distance square. now ICOM நமக்கு தெரியும், ஒரு ராட் இருக்கு, சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுது, லென்த்துக்கு பர்பண்டிகுலரா இருந்தா நமக்கு தெரியும் ml ஸ்கொயர்டு பை 12 தெரியும், பிளஸ் இந்த மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? சென்டர் ஆஃப் மாஸ் எனக்கு தெரியும், ரெஃபரன்ஸ்லேருந்து இங்கே தான் மொத்த மாசும் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அப்போ ஏஏ டேஷுக்கும் சென்டர் ஆஃப் மாஸுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னா மொத்தமாக L/2 அப்பா. இது வந்து நமக்கு L/2ன்னு வரும். அப்படிதானே? அப்படிதானே ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே இருக்கப்பா, மொத்தமாக இது L/2ன்னு வரும். அப்போ இது என்ன வரும்னா L/4, ஏன்னா இங்கே ஒரு L/4 இருக்கு. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து L/4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ml ஸ்கொயர்டு பை 12 ப்ளஸ் ml ஸ்கொயர்டு பை 16. இப்போ ஆன்சர் வந்து 16 28 எப்பா 28 தானே? 6 12 28 ml ஸ்கொயர்டு பை 16 இன்ட்டு 12 எவ்வளோப்பா? எனி ஒன் குயிக்லி 32 16 192. 192 இதை வேணா நீங்கள் திரும்ப கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா 2 இருக்கிறதுனால 14 7 வருதா? சூப்பர். 7 4 வருதா? 16 ஆமாம் கரெக்ட் 48. 7/48. 7/48. ஆன்சர் வந்துச்சப்பா? ஆன்சர் வந்துச்சா?
புரிஞ்சுதா? இப்போ எல்லா ஃபார்முலாவும் இவ்வளோ தூரம் நடத்தியிருக்கோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இவ்வளோ கிளாஸ் நடத்தியிருக்கோம், ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், மறக்காம நடத்தியிருக்கோம். ஆனால் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்புறம் நம்ம என்ன ஆயிடுவோம், இதாயிடுவோம். அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக படிக்கணும் எக்ஸாம் படிக்கும்போது. சரியா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் அகைன் ஒரு ட்ராப்பு. ஓகேவா? சார் என்ன ட்ராப்பு சார்? ராடு இருக்குல்ல, ஒரு ராடு வந்து இருக்காப்பா, ஓகேங்களா? இது வந்து சென்டர் ஆஃப் மாஸா, இந்த ஆக்சஸில் பாஸ் ஆகுதா? இது வந்து இது என்னது, மாஸ் எம், லென்த் எல். சென்டர் ஆஃப் மாஸ் சுற்றும் போது எனக்கு நமக்கே தெரியும் ml ஸ்கொயர்டு பை 12. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ராடை வந்து பெண்ட் பண்ணுறாங்க. ராடை என்ன பண்ணுறாங்கப்பா, பெண்ட் பண்ணுறாங்க, வளைக்கிறாங்க. என்ன பண்ணிட்டான், இப்படி வளைச்சிட்டான், 90 டிகிரியில் வளைச்சிட்டான். இப்படி 90 டிகிரியில் வளைச்சிட்டான். வளைச்சிட்டு இப்போ என்ன கேட்குறாங்க, நமக்கு ஆக்சஸ் வந்து எங்கே இருக்குன்னா இந்த இருக்குல்லப்பா, ஆக்சஸ் பர்பண்டிகுலராக பாஸ் ஆகுது. பர்பண்டிகுலராக என்னால் வரைய முடியாது, அதனால இப்படி தான் போட்டாங்க. எப்படியாவது பிளேனுக்கு வந்து இந்த பர்பண்டிகுலராக இருக்கு, பர்பண்டிகுலர் டு த பிளேன், பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஆக்சஸ் வந்து பர்பண்டிகுலர் டு த பிளேன், சென்டர் ஆஃப் மாஸ்ல பாஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ நமக்கு இது வந்து ஒரு L/2, இது வந்து L/2 ஆங்கிள் பெண்ட் பண்ணிட்டாங்க. நவ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆக்சஸ், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஆக்சஸ், இந்த ஆக்சஸை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடைக்கும். ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? Squared by 6. Anyone? Anyone in the class? என்னப்பா, இப்போ நீங்கள் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இன்னும் தெளிவாக படிக்கணும்ப்பா. சரியா? கிளாஸ் அட்டன் பண்ணுறது விஷயம் கிடையாது, நோட்ஸ் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஃபார்முலா ஷீட் ரெடி பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு அதை நம்ம புரிஞ்சிருக்கோம், எந்த அளவுக்கு அதை நம்ம எடுத்துக்கிட்டோங்கிறத கொஸ்டின் மூலயமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? squared by 3. Okay. We have to find the center of mass squared by 4. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நடத்த வேணான்னு இருந்தேன், ஏன்னா நம்ம பசங்க போட்டுருவாங்க, சீக்கிரமாக சிலபஸ் முடிச்சிடலாம், சில கொஷின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலான்னு இருந்தேன். சரியா? பட் இதே கொஸ்டின் திரும்ப எக்ஸாமில் கேட்டால் என்னப்பா பண்ணுவீங்க? சிலபஸ் முடிக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாதுயா, நீங்கள் வந்து நீங்கள் அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் இந்த கொஸ்டினை நடத்தலைன்னா அப்போ தெரிஞ்சிருக்காது, இப்போ எக்ஸாம்லேயும் தான் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுக்கு நான் எல்லாத்தையும் உட்காந்து நடத்திட்டு இருக்கேன். ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணியா? சரி, கவனிக்கலாமா? சரி, கவனிப்போம். நீ கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி பாரு. இப்போ நேரில் இருந்தால் காமிச்சிருப்பேன் சீரியஸாக. இப்போ இதுதான் சென்டர் ஆஃப் மாஸ், ஆக்சஸ், சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்சஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் பாரு, சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான் ஆக்சஸ். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ எப்பவுமே அந்த ஆக்சஸ்லேருந்து பர்பண்டிகுலராக எவ்வளோ மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ராடு இப்படி இருந்துச்சுல்ல, இந்த ராடு இப்படி இருக்குல்ல, இப்போ இதோட லென்த் என்ன, L/2. மாஸ் என்ன, யூனிஃபார்ம் ராடு இல்லை, அப்போ M/2. L/2னா மாஸ் M/2ன்னு வச்சு கண்டிப்பாக. அப்போ இதுவும் L/2னா அதுவும் M/2 தான் இருக்கும். அதான் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். அதான்ப்பா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த லென்த்துக்கு மாஸ் சேமாக தான் இருக்கும், அப்படித்தானே? அப்போது இங்கே மாஸ் வந்து இந்த M/2 மாஸ் எவ்வளோ தூரம் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு,
ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து அப்படிதானப்பா, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் m/2 மாஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா L/2 தூரம் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி தான் இந்த ஆக்சிஸ்லேருந்து பர்பண்டிகுலரா L/2 டிஸ்டன்ஸில் m/2 வந்து என்ன ஆயிருக்கு, டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஓகேவா? நீ இப்போ இதை படிச்சு பாரு. இப்போ நமக்கு ஆக்சிஸ் எப்படி இருக்கா, ஆக்சிஸ் எப்படி இருக்கா, இப்படி தானே பாஸ் ஆகுது ஆக்சிஸ் பர்பண்டிகுலரியா பெர்பண்டிகுலர்னா இது பாருப்பா, இப்படி இருக்காப்பா, இப்படி இருக்காப்பா ராடு. பர்பண்டிகுலர்னா இப்படி, இங்க பாரு, பர்பண்டிகுலர்னா இப்படி, இதுல இதுல பர்பண்டிகுலர். ஓகே, இப்போ நமக்கு நீ யோசிச்சு பாரு. again this mass is length is L/2 perpendicular distance அங்கே பர்பண்டிகுலர் தானே இருக்கு. இங்க பாரு, இப்படி இருக்கா, இப்படி இருக்காப்பா. ஆக்சிஸ் எங்க பாஸ் ஆகுது, இங்கே பாஸ் ஆகுது, இங்கே பாஸ் ஆகுது. அப்போ இந்த ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ்னு வச்சுக்கேன், இது இசட்னு வச்சுக்கோ, இசட் ஆக்சிஸ். ஓகேவா? அப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ, இது ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ, இது இசட் ஆக்சிஸ்னு வச்சுக்கோ. அப்போ இசட் வந்து எக்ஸுக்கும் பர்பண்டிகுலர், ஒய்க்கும் பர்பண்டிகுலர். இசட் வந்து எக்ஸுக்கும் பர்பண்டிகுலர், ஒய்க்கும் பர்பண்டிகுலர். அப்போ கண்டிப்பா L/2 மாசு, L/2 லென்த்தில் m/2 டிஸ்டன்ஸ் போயிருக்கு. இதுவும் வந்து பர்பண்டிகுலரா இருக்கு. அதே L/2 லென்த், அதே m/2 தான். ஏதாவது டிஃபரெண்ட் இருக்கா பாரு இந்த ரெண்டு கேஸுக்கும். கேஸ் ஆர் சிமிலர். ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல இருந்து இந்த பக்கம் L/2, இந்த பக்கம் L/2. m/2 மாசு L/2 போயிருக்கு, m/2 மாசு L/2 போயிருக்கு. சிமிலர்லி தட் கேஸ் ஆல்சோ பர்பண்டிகுலரா m/2 L/2 டிஸ்டன்ஸ் m/2 போயிருக்கு, L/2 டிஸ்டன்ஸ் m/2 போயிருக்குன்னா we got a same answer, ml²/12. ஆனா நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, ஐயோ கதை விடாதயா, சரியா? அப்ப அதை வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். ஐ வில் கிவ் a proof. சரியா? வாட் ப்ரூஃப் சார்? ஹவு அப்படின்னா, நான் தனித்தனி ராடா எடுத்துக்க போறேன். இங்கே பாரு, இப்போ எனக்கு இந்த ராடு வச்சுக்கோ. இப்போ ஆக்சிஸ் எப்படி பாஸ் ஆகுதா, பாஸ் ஆகுதா? இந்த ராடோட லென்த் என்ன, L/2வா, L/2வா? மாஸ் என்ன, m/2வா? அப்பா இந்த ராடோட லென்த் என்ன, m/2, லென்த் வந்து L/2வா? ஓகே, இதானே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனு. இப்போ ஃபார்முலா என்ன, ராடோட எண்டா, ராடோட எண்டா, இந்த பார்ட் ஏ பார்ட்னு வச்சுக்கோ, இது வந்து ஏ பார்ட் வச்சுப்போம், இது வந்து பி பார்ட்னு வச்சுப்போம். அப்போ என்ன வரும், ஐ எண்டில் பாஸ் ஆகுதா, எண்டில் தானே பாஸ் ஆகுது ராடோட எண்டில். அப்போ என்ன வரும், ml²/3யா, ml²/3யா? மாஸ் எவ்வளோ, m/2, ml²/3. ஓகே, பட் மாஸ் வந்து m/2, லென்த் வந்து L² தான், ஆனால் L/2². ஓகேவா? அப்போ ml²/, இதான் L/2²/3, ml²/3 பா, ml²/3. ஆனா m கிடையாது, m/2. L கிடையாது, L/2. புரியுதா? ml²/3 ஏன்னா எண்டில் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ இது ஒரு வந்துருமா, இதே மாதிரி தானே ஐபியும் வரும். இதே மாதிரி தான். இப்போ ஆக்சிஸ் பர்பண்டிகுலராக இருக்கு, இங்கே போயிருக்கா, இதே ஃபார்முலா தானே வரும். அதானப்பா, இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனு. இது ஒன்று மாஸ் வந்து m/2, லென்த் வந்து L/2. இப்போ எண்டில் தானே பாஸ் ஆகுது. அப்போ இதுக்கும் என்ன வரும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இது பி பார்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இது ஏ பார்ட்டுன்னு வச்சுக்கிறோம், இது பி பார்ட்டுன்னு வச்சுப்போம். அப்போ இதுக்கு என்ன வரும், m/2 L/2 ஹோல் ஸ்கொயர், ml²/3. ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர் வந்துருமா? அப்போ தட் ஃபோர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து IA + IB போட்டுடலாமா, IA + IB 2 டைம்ஸ் போட்டுடலாமா. 2 டைம்ஸ் போட்டா m/2வா, L/2 த ஹோல் ஸ்கொயர்டா, /3யா, /3யா? ஆன்சர் என்ன வருது, 2 கேன்சல் பண்ணிடலாமா. ஆன்சர் என்ன வரும், ml²/4 3 சார் 12. வி காட் இட். கிளியராயா, புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சவெல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ண பார்ப்போம். புரியுது சார். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பேரலா ஷிஃப்ட் ஆனா நமக்கு வந்து அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மாறாது, பர்பண்டிகுலரா ஷிஃப்ட் ஆனா மாறும். பட் இங்கே பார்க்கும்போது இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லேருந்து அந்த மாஸ் m/2ங்கிற மாஸ் வந்து L/2 தூரம் தான் போயிருக்கு. ரெண்டு கேஸ்லையுமே அப்படிதான் இருக்கு. ஓகேவா? இல்லை இப்போதான் நம்ம காமிச்சேன் ஆக்சிஸ் எப்படி பர்பண்டிகுலர்னு. பாருமா, இந்த அப்படி இருக்காமா, இதுமா இந்த வருமா, இந்த 2 ராட் இருக்காமா, இப்படி தானே பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் பாருப்பா, ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் பிடிச்சிக்கங்க. இப்போ பாரு, இப்போ புரியுதா? யார் நிகிலா கேட்டது? இப்போ இந்த இதுக்கும் பர்பண்டிகுலரா இருக்கா, இந்த மார்க்கருக்கும் பர்பண்டிகுலரா இருக்கா ஆக்சிஸ், தெரியுதா?
Got it மா? ஓகே ஓகே சரி. அப்படின்னா புரிஞ்சுதுன்னு சொன்னவங்களுக்குலாம் திரும்ப ஒரு கொஸ்டின். சரியா? யாரெல்லாம் புரிஞ்சுதுன்னு சொன்னீங்களோ அவங்க திரும்ப ஒரு கொஸ்டின். சரியா? இப்போ நமக்கு இந்த ராட் இருக்கு. சரியா? ராட் இருக்கு. ஓகேவா? மாஸ் வந்து எம், லென்த் வந்து எல். சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிஸ் இதில் பாஸ் ஆகுது. அடுத்தது எம்எல் ஸ்கொயர் பை 2. வீணோ எம்எல் ஸ்கொயர் பை 2. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாஸ் இங்கே இருக்கா, இந்த மாசம் அப்படியே பெண்ட் பண்ணி திரும்ப இங்கேயே வச்சுட்டாங்க. எப்படி வச்சுட்டாங்க? ஓகேவா? இப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன? என்னப்பா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா? புரியுதோ? இந்த பக்கம் உள்ளது ரைட் சைடு இருந்துச்சுல, அதை கட் பண்ணி திரும்பி எந்த பக்கம் ஒட்டி விட்டானுங்க, திரும்ப இந்த பக்கம் ஒட்டி விட்டானுங்க. ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் என்னப்பா? Maybe I am taking this is A part. This is A part, B part. Again A part இங்க இருக்கு, B part இந்த சைடு தான் இருக்கு. ஆன்சர் என்ன? எகைன் பாட்டு எகைன் ரெண்டு பார்ட்டுமே யோசிச்சு பாரு. இங்க எப்படி இருந்துச்சு ரெண்டு பார்ட்டுமே? இப்ப இங்க இங்க இந்த கேஸ்ல ஏ பார்ட்டு எவ்வளவு தூரம் போயிருக்கு? L/2 M/2. L/2 லென்த் வரைக்கும் போயிருக்கு. ஏ பார்ட்டு L/2 லென்த் வரைக்கும் இருக்கு பர்பண்டிகுலரா. பி பார்ட்டும் L/2 லென்த் வரையும் இருக்கு. அதே மாதிரி தானே இங்கேயும் கீழே அப்படிதானே இருக்கு. இதுவும் L/2 தூரம் போயிருக்கு, இதுவும் L/2 தூரம் தானே போயிருக்கு. ரெண்டுமே அதே மாதிரி தானே இருக்கு. அப்ப அதே ஆன்சர் தானே வரும். சேம் ஆன்சர். எஸ் எம்எல் ஸ்கொயர் பை 12. That was fine. You got the same answer. புரியுதா? சரியா? எகைன் எண்ட்ல பாஸ் ஆகுது, வேணா திரும்ப செக் பண்ணி பாருங்க. திரும்ப செக் பண்ணும்போது இந்த ஆன்சர் தான் வரும். சரிங்களா? எகைன் எம்எல் ஸ்கொயர் பை 12. சரியா? ஓகேவா? ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதா? சரி ஓகேவா, அண்டர்ஸ்டுட். ஓகே, அடுத்த கொஸ்டின் கேட்குறாங்க. திஸ் இஸ் குட் கொஸ்டின். த்ரீ ஐ திங்க் த்ரீ ராடா? த்ரீ ராட்ஸ் நினைக்கிறேன். ராடு, த்ரீ ஐடென்டிக்கல் ராடு, த்ரீ ஐடென்டிக்கல் ராடு. ஓகேவா? யூ டேக் திஸ் ஆக்சிஸ் எக்ஸ் எக்ஸ் அப்செட் ஒய் ஒய் டேஷ், ஒய் ஒய் டேஷ். இது எக்ஸ் எக்ஸ் டேஷ், எக்ஸ் எக்ஸ் டேஷ். ரொட்டேஷனல் ஆக்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி கொடுத்து அது ரொம்ப முக்கியம். நீ பாட்டுக்கு கண்ட ரொட்டேஷனல் இப்படி கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த ஆக்சிஸ்ல தான் நீ கண்டுபிடிக்கணும். நீ பாட்டுக்கு எந்த ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிருக்க. ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இஸ் கிவன். This axis is the axis of rotation. This axis வந்து y equal to x. This is the axis of rotation. Find out moment of inertia. Axis of rotation. இப்போ y equal to x ஆம்பா அந்த axis. இங்க பேர் என்ன வச்சுக்கலாமா? 1 1 dash வச்சுக்கலாம். அப்போ find out I1 1 dash. 11 வந்துருதோ? பேர் மாதிரி கொடுத்துருவோமா? சரிங்க. M M dash கண்டுபிடிக்கலாமா? இதே கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கில் பார்த்தோம்பா. இப்போ அடுத்த கொஸ்டின் அதை கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிங்க. அடுத்து வந்து இதே 3 ராடு எக்ஸ் ஒய் இசட். ஆமாம், எக்ஸ் ஒய் இசட். இங்கே ஒரு ராடு, இங்கே ஒரு ராடு, ஓகேவா? இங்கே ஒரு ராடு இசட் ஆக்சிஸ்.
இசட் ஆக்சிஸில் இருக்கு. இசட் ஆக்சிஸில் இருக்கு. this axis is x y y dash, இது x x dash, x x dash, இது z z dash, z dash, z z dash is a rotational axis. Find out I z z dash. So three identical rods, mass m, length a. First answer என்னப்பா? ml squared by 6 mm dash வந்து ml squared by 6 அப்படி. ஓ ஓ சரி, இந்த வரேன். ஓகே, எதுக்கு im dash வந்து ml square by 12 mm dash வந்து ml square by 12 வருதான்ப்பா. சரி, ml square by 12 ml square by 12 பார்த்துரும், அதையும் பார்த்துரும். ஃபர்ஸ்ட் ஒன் ml square by 4. ஓகே, கொஸ்டின் நம்பர் கொடுக்காம மாட்டணும். கேட்டாம எனக்கு ரொம்ப. அப்ப ராமகோமதி அம்மா நீங்க பேசிக் மேக்ஸ் படிக்கல. பேசிக் மேக்ஸ் அதுக்காக தான் நடத்துறது, சரிங்களா? பேசிக் மேக்ஸில் நான் சொல்லியிருப்பேனே, சொல்லாமல் இருந்திருக்க மாட்டோமே. நீங்கள் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸோ இன்டெக்ரல் கால்குலஸோ ஏதோ ஒன்று நடத்தும் போது இதை நான் சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு வருதா? அப்போ இந்த ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? எந்த ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது? இப்போ ப்ரொஜெக்டல் மோஷன் நடத்தும் போது கூட சொல்லணும் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ். அப்போ எம் இருக்க இடத்துல என்ன இருக்குது? இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? எம் ஈக்குவல் டு 1. எம் ஈக்குவல் டு 1 எடுத்தோம். ஸ்லோப் ஈக்குவல் டு 1. ஸ்லோப் ஈக்குவல் டு 1னா என்னது? ஸ்லோப்னா நமக்கு tan θ. அப்போ θ எவ்வளோ டிகிரிமா? tan θ 1னா θ எவ்வளோ டிகிரி? θ இஸ் ஈக்குவல் டு 40. அப்போ அந்த ஆக்சிஸ் எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது? 45 டிகிரியில் இருக்குது. நாட் பர்பெண்டிகுலர். இங்கே பாருப்பா, இப்போ ஒரு ராடு இப்படி இருக்குல்ல, இப்போ இந்த ராடு இருக்குல்ல, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க போல நான் அந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இப்படி பாஸ் ஆகுதுன்னு. இல்லை இப்படி பாஸ் ஆனால் பர்பெண்டிகுலர். பாருப்பா, இப்படி பாஸ் ஆனால் பர்பெண்டிகுலர். பாருங்க, இப்படி பாஸ் ஆனால் பர்பெண்டிகுலரா இல்லை எக்ஸ் எக்ஸ் டேஸுக்கு பர்பெண்டிகுலரா இல்லை, 45 டிகிரியில் இருக்கு. புரியுதா? 45 டிகிரியில் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ராடுக்கும் அப்படி தான் 40. இங்கே பாருங்க, 45 டிகிரியில் எங்கே பாருங்க, 90 டிகிரியில் இல்லை, 45 டிகிரியில் இருக்கு. புரியுதா? இந்த ரெண்டு ராடுக்குமே 45 டிகிரியில் இருக்கு. அதுதான் ஐடியாவே. இந்த ராடுக்கும் சரி இந்த ராடுக்கும் சரி, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குல்ல, திஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் 45 டிகிரியில் இதுவும் இருக்கு, இதுவும் 45 டிகிரி. ஓகேவா? அப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு நடத்திருக்கேன் இல்லையா? பார்த்தீங்களாப்பா? இல்லே, ஒரு நடத்துனதையே ஒரு அளவுக்கு தெளிவாக படிங்களே, அப்போ தான் நமக்கு புதுசாக கேட்டாலும் அடிக்க முடியும், சரியா? ஓகேவா? நான் நடத்துறேன்னாப்பா, என்ன நடத்திருக்கேன்? ஆங்கிளில் கொடுத்தா ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி ஆங்கிளில் கொடுக்குறாங்க அப்படின்னா இருக்காப்பா, இங்கே ஒரு ஆங்கிளில் கொடுப்பாங்களா, டீட்டான ஒரு ஆங்கிளில், இது சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுதா? இந்த ஆக்சஸ் சென்டர் ஆஃப் மாஸில் தான் பாஸ் ஆகுது, சரிங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? ICOMல பாஸ் ஆனாலே ஒரு கான்செப்ட் வந்துடும், m/12 முன்னாடி ஒடியாந்துடும். அடுத்து என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? பர்பெண்டிகுலர் லென்த். அப்படிதானப்பா? ஸோ பர்பெண்டிகுலர் லென்த் எவ்வளோ வரும்னா, நமக்கு என்ன ஒரு பர்பெண்டிகுலர் லென்த்து? இது நமக்கு ஃபுல்லாக எல்லாப்பா, எல்லா. அப்போ நமக்கு இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து தீட்டாவுக்கு எது பர்பெண்டிகுலர் லென்த் வரும்? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதான் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ இது என்ன வரும்? மொத்தமா லென்த் நமக்கு L, மொத்தமா லென்த் L. ஓகேவா? நீங்க கேட்கலாம், ஐயோ இல்லை சார் இது L/2 தானே. ஓகே, அப்படியே வச்சுக்க. அப்பனா இது L/2ன்னு வச்சுட்டீங்கன்னா இது தீட்டாக்கு ஆப்போசிட் சைடாப்பா. அப்பனா ஹைபோட்டனஸ் இன்டூ சைன் தீட்டா வருமாப்பா. இங்கே வரும் பாப்பா, இது கரெக்டாக தானே இருக்குது. இதுக்கு வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து, இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ நமக்கு L/2 சைன் தீட்டா வரும், கரெக்டா? அதே மாதிரி தான் இங்கே ஒரு பர்பெண்டிகுலரும் இருக்குல்ல, அப்போ இதுவும் L/2 சைன் தீட்டா தான் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? L சைன் தீட்டான்னு எடுத்துடலாம். மொத்தமாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிடலாம்ப்பா? மொத்தமாக எடுக்கிறதுக்கு நீங்கள் மொத்தமாக L எடுப்பீங்களாப்பா?
அப்போ இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? எல் சைன் டீட்டா வந்துடும். எல் சைன் டீட்டான்னு வந்துடும். எல் சைன் டீட்டா தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? m/12 எல் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. நீ வேணா செக் பண்ணி பார்த்துக்கோ. இஃப் டீட்டா 0 டிகிரி போட்டினா 0 வரும், 90 டிகிரி போட்டினா 90 வரும். இது நம்ம ஆல்ரெடி நடத்திருக்கோம். இப்போ டீட்டா 45 டிகிரி, டீட்டா எவ்வளோ? 45 டிகிரி. அப்போ m/12 ஒடியாந்துடும். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து புரியுதாப்பா? இந்த ஆக்சஸ்க்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த ஆக்சஸ்க்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இங்கிட்ட ஒரு L/2 sin θ, இங்கிட்ட ஒரு L/2 sin θ, நமக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து L sin θ. அப்போ L sin 45 டிகிரி, 45 டிகிரி தான் ஹோல் ஸ்கொயரு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா m/12 L sin 45 வந்து 1/√2, 1/√2 தான் ஹோல் ஸ்கொயர். என்னப்பா கரெக்டாப்பா? இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஒரு இது ரெண்டு ராடுக்குமே அப்படி தானே வரப்போகுது. அப்போ டாட் ஃபோர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் y ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா, ரெண்டு ராடுமே சேம் தான். அது I1 + I2 இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே சேம் தான். அப்போ 2 டைம்ஸ் போட்டுக்கிட்டோம்னா m/12 ஒடியாந்துடும். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன வந்துடும்? L sin θ வந்துடும். sin 45 டிகிரி. ஓகேவா? ஹோல் ஸ்கொயரு. இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 2 × m/12 L sin 45 வந்து 1/√2 அப்பா. அப்போ 1/√2 ஸ்கொயர் பண்ணால் 1/2ன்னு வந்துடும். இப்போ அந்த 2 ஆன்சர் பண்ணால் ஆன்சர் என்னப்பா வருது? ml²/12 வருதாப்பா? ஆன்சர் வந்துச்சாப்பா? ml²/12 ஆன்சர். ஆன்சரு ml²/12 ஆன்சர் வந்துச்சாப்பா? வரலையா? எஸ் ஆர் நோ? ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு இப்போ இப்படி வச்சிங்கன்னா இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனு. ஓகேங்களாப்பா? 45 டிகிரி. ஓகேங்களா? 45 டிகிரி. ஸோ இந்த எல் வந்து இதுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். ஸோ பர்பண்டிகுலர்னா இப்படி வருதாப்பா? ஒன்று இது பேரலல் வந்துடும். ஓகேவா? இதுதான் பர்பண்டிகுலர் வரும். அப்படிதானே? பர்பண்டிகுலர் எடுத்துகிட்டு போனால், பேரலல் எடுத்துகிட்டு போனால் எல் காஸ் 45 டிகிரி வரும். பர்பண்டிகுலர் எடுத்துகிட்டு போனால் எல் சைன் 45 டிகிரி வரும். ஓகேவா? சரி. ஸோ இங்கிட்டு கொண்டு போனால் எல் காஸ் 45 பர்பண்டிகுலரா இப்படி எடுத்துக்கலாம்ப்பா. எடுத்துக்குவோம். அதாவது இப்படி போனால் எல் காஸ் 45 டிகிரி, இப்படி வந்தால் எல் சைன் 45 டிகிரி. இந்த பர்பண்டிகுலராக வருது இல்லையா, இதுக்கு பர்பண்டிகுலரா, இந்த பர்பண்டிகுலரா இப்படி வரும்போது எல் சைன் 45 டிகிரி. ஓகேப்பா? ப்ரீவியஸ் ஸ்லைடா? சரிப்பா. செகண்ட் கொஸ்டின் என்ன ஆன்சரு? செகண்ட் கொஸ்டினுக்கு இசட் ஆக்சஸ் தான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். எழுதிட்டீங்களாப்பா? செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரு? ml²/6 வருதா? 6 வருதா? செக் பண்ணிடுமா? சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு சொல்யூஷனு அங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இது எல்லாமே மியூச்சுவலி பர்பண்டிகுலர். ஒய் டேஷு, எக்ஸ் டேஷு, இசட் டேஷ் தான் நமக்கு ரொட்டேஷனல் ஆக்சிஸ். இது வந்து பர்பண்டிகுலர் டு த பிளேன். அப்படிதானே? பர்பண்டிகுலர் டு த பிளேன். இது வந்து பர்பண்டிகுலர். அது 45 டிகிரி. இல்லை இங்கே பாரு, இங்கே வந்து இது 45. பிச்சு குச்சி எடுத்து பிச்சு போடுவேன். இது இசட் ஆக்சிஸ். இசட் வந்து ஒய்க்கும் பர்பண்டிகுலராக இருக்கும், எக்ஸுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கும் சார். நாட் 90 டிகிரி. திஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஓகேவா? ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அப்போ நமக்கு என்ன வரும்னா மொத்தம் 3 ராடா. I will give a number 1, 2, 3. அப்போ டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஈக்குவல் டு I1 + I2 + I3. கரெக்டா? I1 எப்படி இருக்கு? I1க்கு இப்போ இதான் ராடு, இதான் 1. இது வந்து சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகுது. இது வந்து பர்பண்டிகுலராக இருக்கு. முன்னாடியே படிச்சிருப்போம். ml²/12. அப்படி தானேப்பா? I1க்கு வந்து ml²/12. I2வும் அப்படிதான் இருக்கு. அப்படிதானே இருக்கு? எப்படி இருக்கு? ராட் எப்படி இருக்கு? இது சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்ல பர்பண்டிகுலரா பாஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்படிதானே? அப்போ அதுக்கும் என்ன வரும்? ml²/12 வந்துடும். I3 என்ன ஆன்சர் வரும்? யாராவது சொல்லுங்க. I3 என்ன வரும்? I3 ராட் எப்படி இருக்கு? ஆக்சஸ் எப்படி இருக்கு?
வெரி குட்டியா பார்த்தில்ல, வெரி குட்டியா 0. அப்போ ஆன்சர் வந்து ml ஸ்கொயர்டு பை 6. கரெக்டாப்பா? ml ஸ்கொயர்டு பை 6. ஸோ நம்ம வந்து y ஈக்குவல் டு எக்ஸ்னா பர்பண்டிகுலர் டு த பிளேன் போட்டு நிறைய பேர் இந்த ஆன்சர் போட்டிருந்தாங்க. ஆனா அந்த ஆக்சஸ் வந்து பர்பண்டிகுலர் 45 டிகிரி ஆங்கிள். ஓகேயா? சரியா? இப்போ நமக்கு சப்போஸ் அதே கொஸ்டின் இப்படி கொடுத்துருந்தா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் அதே கொஸ்டின், சேம் கொஸ்டின், ஓகேவா? சேம் கொஸ்டின் இருக்கா? இப்போ ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த இருக்குல்லப்பா, இதுக்கு பேரலா இருக்கு. இது சென்டர் மாஸ்ல பாஸ் ஆகுதா? இது கிடையாது, பட் இங்கே இந்த எண்டு இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃபைண்ட் அவுட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. Find out moment of, there is a twist in ML. ML square by 2. அப்ப சொல்லுங்கப்பா ஆன்சரு. இப்போதானப்பா கண்டுபிடிச்சிங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், ஓகேவா? ஓகே, இது ஒய், இது எக்ஸ், ஓகே, இது எக்ஸ், இது இசட் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். 7 ml ஸ்கொயர் பை 24. ஓகே, செக் பண்ணலாமா சார்? இப்போதான் இதை கண்டுபிடிச்சோம். இந்த இதெல்லாம் சென்டர் ஆஃப் மாஸ்ல தானே பாஸ் ஆகுது. சென்டர் ஆஃப் மாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பேரல் ஆக்சிஸ் தியரம் சொல்யூஷன் அக்கார்டிங் டு பேரல் ஆக்சிஸ் தியரம். இது நெக்ஸ்ட் பேஜில் வரும். அக்கார்டிங் டு பேரல் ஆக்சிஸ் தியரம், அக்கார்டிங் டு பேரல் ஆக்சிஸ் தியரம் நமக்கு என்ன வரும்? அக்கார்டிங் டு பேரல் ஆக்சிஸ் தியரம் ஈக்குவல் டு ICOM பிளஸ் மாஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்டா. ICOM என்ன இப்போதான் கண்டுபிடிச்சோம். ஐசி 3 ராடையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? 3 ராடை இப்போதான் கண்டுபிடிச்சோம். ml ஸ்கொயர் பை 6 கண்டுபிடிச்சோம். இதானே இப்போ கண்டுபிடிச்சோம் போன கொஸ்டின்ல. ml ஸ்கொயர் பை 6 பிளஸ் மாஸ் வந்து ஒரு m போடக்கூடாது. இந்த இடத்துல தான் ட்ராப்பு. ஏன்னா 3 ராடுமே சுத்துறோம். அப்போ இங்கே 3mன்னு வரும். கரெக்டா? இன்டூ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ? நமக்கு எல்லாமே எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர்ல இருக்கு? நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்ப்பா? இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்குள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு ஆக்சிஸ்க்குள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து L/2. டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் என்ன? அந்த ரெண்டு ஆக்சிஸ்க்குள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ L/2 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா ml ஸ்கொயர் பை 6. சரிங்களாப்பா? இங்கே வந்து சார் இந்த இடத்துல 3m போட மாட்டியா சார்? பிச்சு போடுவேன் சார், நான் அதை முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அப்போ நமக்கு 3ml ஸ்கொயர்டு பை 4. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 ஒரு 18 22. 4 ஒரு 18 22 ml ஸ்கொயர்டு பை 24 வருதாப்பா? ஆன்சர் வந்து 11/12. இந்த ஆன்சரா தானே? ஆன்சர் தான்ப்பா. therefore moment of inertia equal to I parallel equal to, சரிங்களாப்பா? 4 18 18 4 22 11 ml ஸ்கொயர்டு பை 12. ஆன்சர் வந்துச்சப்பா? கரெக்டாப்பா? 11/12 ml ஸ்கொயர். எஸ் சார், 11/12 ml ஸ்கொயர். 11/12 ml ஸ்கொயர். 11/12 11/12 ml ஸ்கொயர். சூப்பர் சூப்பர், வெரி குட், பகுத் அச்சா. சரி, அடுத்து. ஸோ இதே மாதிரி ஒரு ஜேஇ ப்ராப்ளம் இருக்கும். அங்கே வந்து அங்கேயும் இந்த எம்னு போட்டிருப்பீங்களா சில பேர். அந்த ஜேஇ ப்ராப்ளமையும் அந்த தப்பு பண்ணாதீங்க, அதை நீங்கள் போய் பாருங்க. அது வந்து நீங்கள் அந்த சம் போட்டு பாருங்க. சரி, ஓகேப்பா. இப்போ நம்மக்கிட்ட அடுத்த ப்ராப்ளம்.
நெக்ஸ்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குயா. இப்போது எப்படின்னா, இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் மாஸ் இருக்குல்லப்பா, மிஸ் பண்ணிட்டோப்பா. இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் மாஸ் இருக்குல்ல, ஐம் டேக்கிங் திஸ் இஸ் M1 ஓகேங்களா, இது நமக்கு M2 ஓகேவா. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மாசஸ், நாட் ஈக்குவல் மாசஸ். M1 நாட் ஈக்குவல் டு M2. அப்போ கரெக்டாக சென்டரில் இருக்காது இல்லையா ஆக்சஸ்ஸு, அது சென்டர் ஆஃப் மாஸு. சென்டர் ஆஃப் மாஸ் எங்கே இருக்குன்னா ஹெவி மாஸ் இருக்கிற இடத்துல இருக்கும் கரெக்டாப்பா. ஹெவி மாஸ் இஃப் யூ அசியூம் M1 இஸ் கிரேட்டர் தென் M2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எங்கே இருக்குன்னா சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கும், அப்படி தானேப்பா. ஹெவி மாஸ்க்கு பக்கத்தில் இருக்கும். இங்கே தான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ இதுதான் வச்சுப்பா. இது நமக்கு இதுதான் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஓகேவா. ஃபைண்ட் அவுட் த மொமெண்ட் ஆஃப் இனிஷியல் ஓகேங்களா. ஃபைண்ட் அவுட் த மொமெண்ட் ஆஃப் இனிஷியல். ஓகே, ஐம் டேக்கிங் திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் R1. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து M1லேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R1, இங்கேருந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து R2. அப்படி தானேப்பா, R1 R2 தானே எடுத்துப்போம், ஞாபகம் இருக்கா. சென்டர் ஆஃப் மாஸ் எடுக்கும்போது this distance is R2. Find out the moment of inertia. This is the point mass. M1 and M2 is a point masses. M1 and M2 is a point masses. Point masses. Okay. பாப்பா நோட் பண்ணிட்டீங்களா, நோட் பண்ணிட்டீங்களா. ஓகே சார். MR1 ஸ்கொயர் ப்ளஸ் எங்களை பற்றியா இல்லையா சஞ்சய், புத்திசாலியா நீ. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா சார், பட் தட் இஸ் நாட் இன் த ஆப்ஷன் சஞ்சய். ஓகேவா. சஞ்சய் எப்படி சொல்கிறான் தெரியுமா, இது ஈஸி சார். இது R1 பர்பண்டிகுலர் சென்சர் சார், சரியா. இது R2 பர்பண்டிகுலர் சென்சர் சார். ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சார், M1 R1 ஸ்கொயர் ப்ளஸ் M2 R2 ஸ்கொயர். பட் திஸ் இஸ் இந்த ஆப்ஷனில் இல்லை, தட் இஸ் அ கொஷின். R2 ஆப்ஷனில் இல்லை. நான் R1 எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க பாப்போம். R1 எப்படி கண்டுபிடிப்பீங்க, சென்டர் ஆஃப் மாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். R1 வேணும்னா இந்த R1 அந்த சென்டர் ஆஃப் மாஸ் M1லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியணும்னா ஆப்போசிட் மாஸ் M2 போடணும். ஞாபகம் இருக்காப்பா, ஞாபகம் இருக்காப்பா. M by M M M1 R1 equal to M2 R2 யூஸ் பண்ணிட்டு போகலாம் நம்ம. ஞாபகம் இருக்கா. M2 M1 plus M2 கரெக்ட். ஆமாம், ஐ திங்க் சோப்பா. M2 அந்த டிஸ்டன்ஸ் வந்து R டிஸ்டன்ஸ் வரும், பை நமக்கு M1 plus M2 வரும். கரெக்டாக பாருங்க. If you take this distance is R, total distance separated at total distance is R. ஞாபகம் இருக்காப்பா, இதான் போட்டிருப்போம் அந்த R1. அதே மாதிரி R2 என்ன எடுத்திருப்போம்னா M1 வரும், M1 R பை M1. அந்த வந்து அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எப்படி டிவைட் பண்ணோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக டிவைட் பண்ணணும் படிச்சிருக்கோம் இல்லையா. இஃப் யூ ரிமெம்பர், எஸ். இதை கொண்டே அங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க, இதை கொண்டே சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ I ஈக்குவல் டு M1, what is R1, what is R1, M2 R by M1 plus M2 the whole square plus M2 M1 R by M1 plus M2 the whole square. இப்போ இதை காமனாக எடுத்துடலாம், காமனாக எடுத்துடலாம். M1 M2 R ஸ்கொயர்டு, இங்கே வந்து என்ன வரும், M1 M2 ஸ்கொயர் R ஸ்கொயர் பை M1 plus M2 the whole square வந்துடும் plus M1 square M2 R squared by M1 plus M2 the whole square வந்துடும். எதை காமனாக எடுத்துடலாம்னா M1 ரெண்டுத்துலையுமே M1 இருக்கு, M2 இருக்கு, வெளில தூக்கி விட்டுலாம். பை என்ன இருக்குன்னா M1 plus M2 the whole square இருக்குல்லப்பா, அதையும் வெளில எடுத்துடலாம். பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குன்னா இங்கே ஒரு M1 போட்டுக்கலாம், சரிங்களாப்பா. இங்கே ஒரு M1 போட்டு, இல்லைன்னா என்ன பண்ணு, ஒரு இதை விட வச்சுக்கேன், M1 plus M2 வச்சுக்கேன். இங்கே என்ன இருக்குன்னா M2, அதான் எப்படி வேணால் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம், நான் ஆர்டராக போடுறேன் அவ்வளோதான். R ஸ்கொயர் வெளில எடுத்துக்கலாம் இல்லையா, R ஸ்கொயர் வெளில எடுத்துக்கலாம், அது அந்த பக்கம் போட்டுப்போம்.
அப்போ இங்கே ஒரு M1 இருக்கும், இங்கே ஒரு M2 இருக்கும், பை என்ன இருக்குன்னா M1 + M2 இருக்கும். ஓ போடலாம், கரெக்டாக பண்ண போடுறது R². தப்பு போடணும், ப்ளஸ் வருதோ, ப்ளஸ் வரும், M1 + M2 இருக்கும். கரெக்டாப்பா? யூ காட் இட். கரெக்ட், கரெக்ட். Now this M1 + M2 cancel. அப்போ ஆன்சர் என்ன வரும்? M1 M2 by M1 + M2 into R². அப்படிதானப்பா? யாருக்காவது ஆன்சரு? இல்லை என்னை விட பயங்கரமா இருக்கணும்டா நீங்க. இல்லை ஆன்சர் வந்துச்சா இல்லையா? உச்சாம் பாரு சண்முகநாதன். அதான் எங்கேயா பார்த்த அதை? எஃபெக்டிவ் மாஸ் எங்க படிச்சிருக்கோம்? வெயிட்டிங் ஃபார் திஸ். வேற லெவல்ல சண்முகம். எங்க பார்த்தோம் அதை? லாஸ் ஆஃப் மோஷன். அதுதான் ஹையர் ஆர்டர் திங்கிங்கிறது. உச்சாம் பத்தியா? இது எங்கேயோ பார்த்துருக்குமே சார். இதுதான் தேவை. இது எங்க பார்த்துருக்கோம் தெரியுமா? லாஸ் ஆஃப் மோஷன்ல பார்த்துருக்கோம். கரெக்ட், வெரி குட். ரிடியூஸ்டு எஃபெக்டிவ் மாஸ், கரெக்ட். பார்த்தமாயா? சரி, கரெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்ட். அதுக்கு ஒரு சிம்பிளா அதை ஒரு ஃபேக்டரா வச்சுக்கலாம்ப்பா. இப்போ நம்ம M1 M2 by M1 + M2 இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, மியூன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைப்பாங்க. பார்த்துருவோமா? இருங்க வரேன். இப்போ வந்து இப்போ நீங்க பாருங்க, நார்மலே போடுவோமே. இப்போ 1/M1 + 1/M2 வச்சுக்கேன், ஈக்குவல் டு 1/μன்னு வச்சுக்கோ. இப்போ இது என்ன வரும் உனக்கு? கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா, ஸோ M1 + M2 by M1 M2ன்னு வந்துருமாப்பா. M1 M2 ஈக்குவல் டு 1/μன்னு வந்துடும். கரெக்டா? கரெக்டாக பண்ண போடுறது M1 + M2 இது 1/μன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இதுலேருந்து மியூ என்ன வரும் அப்படின்னா, மியூ வேணும்னா நீங்கள் அப்படியே இன்வெர்ஸ் போட்டுக்கலாம் இல்லைப்பா. இப்போ M1 M2 by M1 + M2 போட்டுக்கலாம். இது வந்து 2 மாஸ் கொடுத்துருந்தா. இதே 3 மாஸ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கேன், அப்போ என்ன வரும்னா 1/μ ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 1/M1 + 1/M2 + 1/M3ன்னு வந்துடும். கரெக்டாப்பா? இதே 3 மாஸ் கொடுத்துருந்தாங்கண்ணா, அப்போ என்ன வரும் நமக்கு? M1 M2 அப்படிதானே? மேலே என்ன வந்துடும்னா, ஃபர்ஸ்ட் வந்து M1 M2 வரும், அப்புறம் M2 M3 வரும், அப்படிதானப்பா? ப்ளஸ் M1 M3 வரும், பை நமக்கு M1 M2 M3 வருமா? கரெக்டா? இஸ் இட் கரெக்ட்? 3 மாஸ் கொடுத்தா, 4 மாஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். கரெக்டா? அப்போ இதுலேருந்து மியூ கேட்குறாங்கன்னா, அப்போ நமக்கு M1 M2 M3 by M1 + M2 M1 M2 M2 இந்த ஆவரேஜ் இதில் படித்தோம் இல்லையா, M2 M3 M1 + M3ன்னு வந்துடும். ஓகேவா? கரெக்டா? 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 ஓகேப்பா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதை மியூன்னு போட்டுக்கலாம். இதை μr² அப்படி போட்டுக்கலாம், μr². அப்போ மியூ வந்து 2 மாஸ்க்கு எப்படின்னு உனக்கு தெரியும், 3 மாஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும். கரெக்டா? மியூ வந்து ரெடியூஸ்டு மாஸ் கூட பேர் வச்சுக்கலாம். திஸ் மியூ இஸ் கால்ட் அஸ் அ ரெடியூஸ்டு மாஸ் ஆர் எஃபெக்டிவ் மாஸ். ரெடியூஸ்டு மாஸ். ஸோ ஹவு டு ஃபைண்ட்? இப்போ இந்த ரெடியூஸ்டு மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மாசஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி மியூ கண்டுபிடிக்கணும்? எப்படிப்பா மியூ கண்டுபிடிக்கணும்? M1 M2 by M1 + M2. இதே 3 மாசஸ் இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஞாபகம் இருந்தால் ஞாபகம் இருக்கும். 1/μ = 1/M1 + 1/M2 + 1/M3 இப்படி வரும்போது இதுலேருந்து நீ மியூ கண்டுபிடிச்சிப்ப. மியூ = M1 M2 M3 by M1 M2 + M2 M3 + M1 M3. ஓகேவா? இது நான் லாஸ்ட் இயர் சொல்லலை தான். திஸ் இஸ் நியூ ரெடியூஸ்டு மாஸ். ஓகேவா?
ஸோ அதுதான் பாயிண்ட் மாஸ் அப்படிதான் ஆப்ஷன் இருந்தது. ஸோ ஆப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் வந்து இப்படி இல்லை. எப்படி இல்லை? m1r1² + m2r2²ன்னு ஆப்ஷன் இல்லை. இது கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆப்ஷன் அப்படி இல்லை. ஃபுல்லாகவே எப்படி இருந்துச்சு? மாசு ரெண்டு மாசுக்குள்ள டிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன வரும்? μr². மியூனா உனக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடும். μr². மறந்துடலாம். ஓகேவாப்பா? μr². புரியுதாப்பா? கிளியராயா? கிளியராப்பா? திஸ் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் ஒன்னு போதுமா? ரெடியூஸ்டு மாஸ். ரிமூவ்டு மாஸ் மட்டும் ஒரு ரிமூவ்டு மாஸ்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ப்பா. அது ஒன்று மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. மோஸ்ட்லி ஐ வில் கவர் த ஆல் டாபிக்ஸ் இன் மொமெண்ட் ஆஃப் இனிஷியா. ரிமூவ்டு மாஸ் மட்டும் இருக்கு. அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதை போட்டுருவோமா இல்லை காலையில் போடுவோமா? அதாவது அது சொல்லிட்டு 2 ப்ராப்ளம் போடணும். இப்போ போடுவோமா காலைல போடுவோமா? காலைல போட்டு டாக் ஆரம்பிச்சிடுவோமா? இல்லை இப்போயே போடுறதுனாலும் போட்டுருவோம். எனி ஒன் மார்னிங் போடும். யுவர் விஷ். மார்னிங் போடும். மார்னிங் அது முடிச்சிட்டோம்னா மொமெண்ட் ஆஃப் இனிஷியா முடிஞ்சிடும். மொமெண்ட் ஆஃப் இனிஷியா முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே ரொட்டேஷனல் மோஷனில் ஒரு பெரிய டாப்பிக்கே முடிஞ்ச மாதிரி நமக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு டார்க்கு, ஆங்குலர் மொமெண்டம், ரோலிங் மோஷன் 27 வரைக்கும் இருக்குப்பா கிளாஸ். நம்ம வேற ஆல்ரெடி 2 கிளாஸ் வேறு மிஸ் பண்ணிட்டோம். அது வேற நம்ம காம்பன்சேட் பண்ணணும். 2 கிளாஸை நம்ம காம்பன்சேட் பண்ணணும். 2 கிளாஸா 3 கிளாஸா? 3 கிளாஸையா? 3 கிளாஸை காம்பன்சேட் பண்ணணும்ப்பா. சரி, ஓகேங்களா? தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றிகள்.